டேய் நல்லா தின்னுட்டு கப்ப காருல போறியா? சரி சாரிடா. டக்குன்னு பார்த்தோன்னா ஓனிஸ் குப்பை தொட்டு மாதிரியே இருந்துச்சுடா. அதான் உள்ள போட்டேன். கலரப்பா சொல்லிட்டு பண்ணா கவலைப்படாத விடு. சொல்லுவீங்கடா. ஏய் ரோட்ல போறடா ஃபைன் 100 ரூபாடா. ஏன் ஓ பாக்கெட்ல இருந்து கூட? எங்க ஆயா வையும். யாரு பறவை முனியம்மாவா? தமாசு. என்னடா இது? யாரோ ஒரு பொண்ணு அவளோட கனவெல்லாம் யார்கிட்டயும் சொல்ல முடியாம இப்படி லெட்டரா எழுதிருக்கா. ஏதாவது டிராமா டயலாகா இருக்கு தூக்கி போடுறான். எவ்வளவு ஃபீல் பண்ணி எழுதிருக்கா. இத போய் நீ கிளிக்க போற? முதல்ல உன் ஜீப்புக்கு ஒரு கவர் வாங்கி போடுற. காகிதத்துல இருந்து காக்காய்ச்சி வரைக்கும் உள்ளதான் வந்து விழுது. வாங்க வாங்க. ஹலோ சார். ஹலோ மிஸ்டர் ராஜா. ஹலோ சார். ஹலோ. ஹலோ. வாங்க வாங்க வாங்க. ஹலோ சார். உள்ள போய் உட்காரு. வாங்க. ஹலோ. ஹாய் ஹாய் வாடா. வா வா. ஹாய் ஹாய். பாத்தியா, இவனுக்காக தான் பர்த்டே பார்ட்டி அரேஞ்ச் பண்ணி விஐபி எல்லாம் வர வச்சிருக்கேன். இவன் தெருவுல வித்து காட்டவங்களோட ஊசிட்டு வரான். இதுக்கு தான் நீ வர மாட்டேன்னு சொன்னேன். ஐயோ ப்ளீஸ், இன்னைக்கு உங்க அண்ணன் தம்பி சண்டையை ஆரம்பிச்சிடாதீங்க. சும்மா இருங்க. நீ வா சந்திரம். ஏய் டேய் சந்து. மேஜிக்ங்கிறது எவ்வளவு பெரிய கலை. அது தெருவுல வித்த காட்டுற குரங்காட்டி லெவல்ல கொண்டு விட்டீங்களே. அப்ப நீங்க குரங்காட்டியும் இல்லையா? பாடுற ஒரு பாம்பாட்டி நம்மள குரங்காட்டிங்குது. வாடா. கண்ணாடியில போய் பாடுற. கருணாக மாதிரியே இருக்க. டேய் ரொம்ப பேசுறான்டா. என்ன சந்திரம் இவ்ளோ லேட்டா வர? உன் பர்த்டே பார்ட்டிக்கு ஹலோ டாக்டர். எப்படி இருக்கீங்க? டாக்டர் கிட்ட உத்தரவு விசாரிக்கிறியா? உன் கட்சி படு. ப்ளீஸ். थैंक यू. ஏய் ஹாய். ஹாய். ஏய் அது ரிம்லெஸ் கிளாஸ் தானே? ஆமா. ரொம்ப நாளா தேடிட்டு இருந்தேன்யா. ஹாப்பி பர்த்டே பா. ஓ தேங்க் யூ டாக்டர். இது நல்லா இருக்குல்ல? நல்லாவே இல்ல. ஒரு டாக்டரா இருந்துகிட்டு இப்படி அம்பட்டதெல்லாம் கொள்ளை அடிக்கிறது ரொம்ப கேவலம். ஏய் நீ சம்பளம் வாங்குறது இவங்க அண்ணனுக்கு மேனேஜரா இருக்க. எனக்கு அட்வைஸ் பண்ண இல்ல. ஏய் இது சில்க் டை தானே? ரொம்ப நல்லா இருக்கியா? ஐயோ விடுங்க சாமி. எங்க ஓடுறான்? இரு, ராவா ஒரு கிளாஸ் தண்ணி அடிப்போம். என்னடா அது? இட்லி. சத்தம் நான் சொன்னேன். என்னடா இவ்வளவு பெரிய தட்டல உன்னை அசிங்கப்படுத்துறா? ஏய் சத்தம் போடாதடா. நான் சத்தம் போடுவேன்டா. ஏடா மாட்டுக்கு புண்ணாக வைக்கிற மாதிரி வச்சுக்கிட்டு நிக்கறா. ஏய் இது ஃப்ரெண்டோட ஃபங்க்ஷன்டா. எல்லாருக்கும் கேக்கட்டேன்டா. எனக்கு இது பிரிசிச்சு சூடா. சரி இப்போ என்ன பண்ணலாங்கற? போய் ஒரு எம்டி பிளேட் எடுத்து வா. இந்த இருக்கு. எதுக்கு? அன்னைக்கு வைடா. இது என்ன பண்ண? டென்ஷன் ஆகுற. இந்தா இதை எடுத்துக்கிட்டு போ. சாம்பார் எடுத்துட்டு வா. எப்படி? ஏண்டா பெருசா மேஜிக் பண்றதா சொல்றீங்களே, உங்களால இந்த ட்ரெயினை மறைய வைக்க முடியுமா? என்னடா அது? ட்ரெயினை போயிட்டு மறைய வைக்கிறேன் ஒரே வைக்கிறேன்னு. அதெல்லாம் பீதி சேர்த்த மாதிரி பெரிய ஆளுங்க பண்றது. நாங்க ஏதோ லோக்கல் ஏதோ செய்வோம். இப்ப நான் இந்த ட்ரெயினை மறைய வச்சேன். என்ன விளையாடுறியா? இது உனக்கே ஓவரா தெரியல? இப்ப நான் மறைய வச்சிட்டேனா என்ன பண்ணுவீங்க? ஏய் ஏய் கர்நாடகாவுல இருந்து காவிரி தண்ணி தவிர வேற எதை வேணாலும் கேள்றா இந்த தரேன். உலகத்துல எதை வேணாலும் நான் தரேன். அப்படியா? ஆமா. இப்படி வாங்க. ஆ. ரெண்டு பேரும் காது மூடுங்க. என்ன காது கட்டி வித்தையா? ஏய் வாய மூடிட்டு அப்படியே நில்லுங்க. என்ன மறைய வைக்கிறான்? நம்மள மறைய வைக்கிறானா? பயணிகள் கவனத்திற்கு. சென்னையிலிருந்து மும்பை செல்லும் மும்பை எக்ஸ்பிரஸ் எண் 6012 ஐந்தாவது பிளாட்பாரத்திலிருந்து புறப்படும். कृपया ध्यान दीजिए, चेन्नई से मुंबई जाने वाली गाड़ी नंबर 1311 मुंबई एक्सप्रेस प्लेटफॉर्म नंबर 5 से रवाना होगी। ट्रेन திரும்பி பாருங்க. ஏய் உண்மையிலே ட்ரெயின் மறைச்சிட்டான்டா. எங்கடா ட்ரெயினை காணோம்? எப்படிடா? எப்படி? எப்படிடா? யோசிச்சு வைங்க, நான் ஊருக்கு போயிட்டு வந்து சொல்றேன். பாய். இவ்வளவு பெரிய ட்ரெயினை மறைய வச்சிட்டானே, சென்ட்ரல் உங்களுக்கு என்ன பதில் சொல்றது? சரி விடு, நான் வாட்ச்மேன் பேசிக்கிறேன். டாடா காட்டு. டேய் டேய் சொல்லிட்டு போடா. இல்லாமலே போச்சா. சார் என்ன மும்பை எக்ஸ்பிரஸ் காணுமே. அழுத்தம் இந்த குழந்தை தலையை வச்சுக்கிட்டு என்னடா மும்பை காணா அம்பே காணா நாங்களும் ஆத்தாலும் தேடிட்டு இருக்கோம். போடா போடா. அச்சா அவன் பாட்டுக்கு ட்ரெயினை மறைய வச்சுட்டு போயிட்டானே. இப்போ விசாரணை கமிஷன் வந்தா இது என்ன பெரிய விஷயம்? நான் உலகத்தையே மறைய வச்சிருவேனே. அப்படி எப்படிடா? அப்படியே கை நீட்டி வா, வயசு செலவு போதும். குத்திருச்சு. ஹலோ சங்கர் பேசுறேன்டா. சந்திரே எப்படி இருக்க? யா நல்லா இருக்கேன். மச்சான் அடிக்கடி எனக்கு ஒரு கனவு வருதுடா. அதுல அழகான பொண்ணு கூட நீ கல்யாண கோலத்துல காட்சி தரடா. அப்படியா? ஆனா நேத்து நைட்டு மட்டும்டா என்னன்னே தெரியல, அந்த பொண்ணு உன்னை திட்டி காரி துப்பிட்டாடா. டேய் வெட்டி பேச்சு பேசாத. எஸ்டிடி பில் எகிற போகுது. எஸ்டிடினா பில்லு எகறத்தான் செய்யும். அது எனக்கு தெரியாதா? அதான் உன் வீட்ல இருந்து பேசுறேன். குர்ரா. மிஸ்டர் சந்துரு, ஐ அம் லால் ஸ்பீக்கிங். இந்த ஊர்ல என்னென்ன நடக்குதுங்கறத ஒரு 40 பக்கத்துக்கு டீடைலா எழுதி விபிபில பார்சல் பண்ணிருக்கேன். அத நீ பில் பே பண்ணி வாங்கிக்கோ. நான் பணம் கட்டி வாங்கணுமா? அதுவும் 40 பக்கத்துக்கு?
ஏன்டா இப்படி தண்ட செலவு வைக்கிற? ரெண்ட செலவு வைக்க கூடாதுங்கிறதுக்காகத்தான் ஒரு குண்டூசி கூட குத்தாம அனுப்பியிருக்கேன். அட பாவி, பேப்பர்ஸ் பறக்க போகுதுடா. நான் என்ன மடையனா? அதனாலதான் ஒரு பேப்பர் வெயிட்ட அது மேல வச்சு பார்சல் பண்ணி அனுப்பியிருக்கேன். உண்மையிலேயே மடையன்டா நீ. வா ஃப்ரெண்ட்ஸ் அப்படிதானடா இருப்பான். ஏச்சி, அசிங்கமா ஃப்ரெண்டுன்னு சொல்லாத. ஏன் காஃபி இப்போல்லாம் ஃப்ரெண்டுக்கு அர்த்தமே வேற. என்னடா? அட படுபாவிகளா, அம்மான்னு சொன்னா புரட்சி தலைவியான்னு கேக்குறா, சித்தின்னு சொன்னா யாரு ராதிகாவான்னு கேக்குறா, மாமான்னு சொன்னா போலீஸ்காரனும் புரோக்கரும் திரும்பி பாக்குறா, அண்ணின்னு சொன்னா எது பாலச்சந்தர் சீரியலான்னு கேக்குறா. ஒரு சேஃப்டிக்கு ஃப்ரெண்ட்னு கூப்பிடலாம்னா இப்ப அதுக்கு ஆப்போசிட்டாங்களே இந்த பசங்க. சரி சரி, நீங்க பேசுறது போதும், போன கொடுங்க. ஹலோ சந்திரு, நீ எப்ப இங்க வர? சீக்கிரம் வந்துருவேன் நீ. ஆமா, உங்க ஹீரோ என்ன பண்றாரு? அவரா காலையிலே டென்ஷன் கிளம்பிட்டாரு. ஆபீஸ்ல தான் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் மீட்டிங்கா. ஓகே ஓகே அண்ணி, பாய். ஓகே மா, பாய். அப்புறம் உங்க ஃப்ரெண்ட் என்ன சொன்னாங்க? ஃப்ரெண்ட்னு சொல்லி எங்க உறவை கொச்சப்படுத்தாதீங்க. ஹலோ சந்திரே, நான் சங்கர் பேசுறேன். டேய், நேத்து மறுபடியும் உன் கல்யாண கடன் வந்துருச்சுடா. அது சீக்கிரமா பழிக்க போகுது பார். என்னடா சொல்ற? கல்யாணம் பண்ணலாம்னு முடிவு பண்ணிருக்கேன். அப்படியா? அப்ப நான் பொண்ணு பார்த்துட்டுமா? பொண்ணெல்லாம் ரெடி. என்ன சொல்றா? சந்திரு கல்யாணம் பண்ணிக்க போறானா? பொண்ணு ரெடியா இருக்கா? ஹலோ சந்திரு, பொண்ணு யாரு? அது சஸ்பென்ஸ். நான் சென்னைக்கு வந்து தான் சொல்லுவேன். உங்களுக்கு அந்த பொண்ணு பிடிக்குமோ பிடிக்காதோ? ஏய், உனக்கு பிடிச்சிருக்குல்ல, நிச்சயமா எல்லாருக்கும் பிடிக்கும். சரி, அந்த பொண்ணு பேர் என்ன? நோ, பேரு, ஊரு, கருப்பா, சிவப்பா, குள்ளமா, வைரமா எல்லாமே சஸ்பென்ஸ் தான். கொடுங்க சந்துரு, அந்த பொண்ணு யாரா இருந்தாலும் பரவாயில்ல, நீ என்னைக்கு வரேங்கிறத மட்டும் சொல்லு. சிக்கன், மட்டன், எறா, புட்டு கிட்டு வெரைட்டியா விருந்து வச்சு அசத்திடுவோம். டேய், அவ பியூர் வெஜிடேரியன்டா, என்ன மாதிரியே. அப்படியா? அப்போ உங்க 2 பேத்துக்குள்ள அவ்வளவு பெரிய ஒற்றுமையா? பின்ன 2 பேரும் ஒரே நாள்ல பிறந்திருக்கோமே. அடேங்கப்பா, பிரமாதம் இல்ல? நல்ல படத்துக்கு ஈவினிங் டிக்கெட் வாங்கிடுவேன். போலாம்ல? ஏய், சும்மா தானே சொல்ற. எக்ஸ்கியூஸ் மீ. எக்ஸ்கியூஸ் மீ. எஸ். சபா செக்ரட்டரி சண்முகம் இருக்காரா? 1 மினிட். ஹலோ. சரி, நான் அப்புறம் வரேன். எக்ஸ்கியூஸ் மீ மேடம், எஸ். கடலை போட்டிருந்த சார் உங்க கணவரா? இல்லையே. அப்ப லவ்வரா? இல்லையே. இல்ல புரோக்கர்னு நினைக்கிறேன். என்னது? இல்ல இல்ல இல்ல, சபா ப்ரோகிராம் செய்யற புரோக்கர்னு நினைக்கிறேன். அப்ப அவர் யாரு? அவர் என் ஃப்ரெண்டுங்க. எங்க எங்க இன்னொரு வாட்டி சொல்லுங்க. அவர் என் ஃப்ரெண்டுங்க. எங்க எங்க இன்னொரு வாட்டி. அவர் என் ஃப்ரெண்டுங்க. கிறுக்கு விட்டு என்னடா தெரியாம வளர்க்கிட்டு இருக்கடா. லூசு புண்ணாக்கு, ஃப்ரெண்ட்னா என்ன அர்த்தம் தெரியுமா உனக்கு? இங்க வா. அதுதான் அர்த்தம். நானும் ஃப்ரெண்டுன்னு அந்த அர்த்தத்துல தாண்டா சொன்னேன். பத்தியாடா, இப்பெல்லாம் ஃப்ரெண்ட் ஆகிறது சர்வ சாதாரணமா டீ சாப்பிடுற மாதிரி ஆயிடுச்சுடா. ஹலோ சார், உங்களை பார்க்க 2 பேர் வந்திருக்காங்க. உள்ள அனுப்பட்டுமா? உங்களை உள்ள கூப்பிடுறாங்க, போங்க. இங்க வர அந்தானு. பயப்படாதீங்க. நீங்க தேடி வந்த சபா செக்ரட்டரி சண்முகம் நானே தான். நான் உங்களை எதுக்கு கூப்பிட்டேன் தெரியுமா? நீங்க ஒரு மேஜிக் ஷோ ப்ரோகிராம் ஒன்னு தரணும். ஐயோ பாவம், அவரே சொல்லும்போது என்ன பண்ண முடியும்? Very தேங்க்யூ great, சார். sir. Thank you. அது மட்டும் இல்ல, ப்ரோகிராமுக்கு ஃபீஸ் எவ்வளவு தெரியுமா? எவ்வளவு, sir? 50,000. என்னது ப்ரோகிராம் ஆரம்பிக்கிறதுல புட்டுக்குவானுங்க போல் இருக்குது. 50,000? அம்மா, உன் மகன் ஜெயிச்சிட்டாப்பா. உன் பையன் வாழ்க்கையில ஜெயிச்சிட்டாப்பா. இந்தாங்க 50,000 ரூபாய். 50,000? பாத்துட்டீங்களா? என்ன சார் இது? கோன் பனையா குரோபதியில காட்டிட்டு புடுங்குற மாதிரி புடிங்கிட்டீங்களே. அங்க உங்க ப்ரோகிராம் பாஸ் ஆனா தான் இந்த செக் பாஸ் ஆகும். எனக்கு ஒரு டவுட். எப்போதும் வர்றதானடா. இது புதுசு. கேளு. சந்துரு ஏன் திண்டிவனம் பஸ்ல ஏறணும்? ஏய், திண்டிவன ராமூர்த்தி இருக்காருல, அவரை பார்த்து கட்சியில சேரணும் போயிருப்பா. போட்டா முட்டா பையல. நம்மள மாதிரி ஃப்ரெண்ட்ஸா பார்த்திருப்பான் போய்